கோயிலுக்கெல்லாம் எப்படி போவோம்? கோயில் தானுங்க. நாங்க கச்சேரி பண்ற இடம்லாம் கோயில் தான். 35 வருஷமா கச்சேரி பண்றோம். எல்லா கோயில்களையும் பெரும்பாலும் நாங்க கச்சேரி பண்ணியிருக்கோம். எல்லாத்துட்டையும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதாங்க, எந்த சாமி கும்பிடுறீங்களோ இல்லையோ குலதெய்வத்தை நீங்க கும்பிடுங்க போதும். சிவன் வரணும்னா கூட குலதெய்வத்துக்கு மரியாதை உண்டுன்னா தான் சிவனே உள்ள வருவார். அது அவரே சொன்னதாக வேத புராண கால நூல்கள்ல இருக்கு. கவுளி அடிச்சு இது பண்ணிட்டு அது பண்ணும்போது நம்மள அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தமா? கவுளி இருந்தா நல்லது, அதுவும் கண்ணுக்கு மறைஞ்சிருக்கும். முன்னோர்கள் இருப்பாங்க கவுளி ரூபமா அப்படின்றாங்க. இல்ல தெய்வத்துடைய அருட்கடாட்சம் இருக்கின்ற வீட்டுல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வீட்டுல பள்ளி இருந்தா ஒரு பெரிய விஷயம் இல்ல. பள்ளின்றது வேற, கவுளின்றது வேற. கவுளி பாத்தீங்கன்னா பெருசு, அதுவும் வெள்ளையா இருப்பாரு அவரு. பள்ளிக்கு கோயில் இருக்கு இங்க வரதராஜ பெருமாள் கோயில்ல கூட அந்த பள்ளியோட ஆமா ஆமா. என்கிட்டே கேட்பாங்க, என்ன இது தெற்கு பக்கம் வைக்க கூடாதுன்றாங்க, அந்த பக்கம் வைக்க கூடாதுன்றாங்க, நீங்க என்ன எல்லா பக்கமும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இன்னொன்னு, கடவுளுக்கு திசை கிடையாதுங்க. தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்றாங்க. இன்னும் சொல்லணும்னா துர்க்கை அம்மன் பாத்தீங்கன்னா தெற்குலதான் அமர்ந்து இருக்கிறா. அதாவது கடவுளை ரொம்ப வணங்குவேன், பட் ரொம்ப இதனை மூடத்தனமா எல்லாம் போக மாட்டேன். ரொம்ப தெளிவா இருப்பேன் அந்த விஷயத்துல. பொதுவாகவே நார்த் இந்தியன்ஸ் அஞ்சரைக்கு அப்படி சாப்பிட்டாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒளி கிடையாது, இப்போ கரண்ட் இருக்கு. அந்த காலத்துல இருட்டுல சாப்பிட்டா ஏதாவது வந்துரும், இந்த விளக்கேத்துல பூச்சி எல்லாம் விழுந்துரும். இன்னொன்னு, மருத்துவ ரீதியாக பார்க்கும் பொழுது நமக்கு எவ்வளவு சீக்கிரம் சாப்பிடுறோமா இரவு உணவு, அது ரொம்ப நல்லது. அதனால பிபி, சுகர், ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இரவு உணவு தாமதமாக எடுத்து படுக்கக்கூடியவர்களுக்கு இது கட்டாயம். 7 மணிக்குள்ள சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது 100 வயசு வாழணும்னு நினைக்கிறவங்க அது செய்யலாம், கட்டாயம் வாழலாங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்ட ஆயுட்காலம் 120 வயசு. ஒவ்வொரு கிரகத்துடைய காலகட்டமும் எடுத்து பாருங்க, மொத்தமா சேர்த்தீங்கன்னா 120 வரும். அப்ப 120 வருஷம் வாழ்றவங்களும் இருக்காங்களே, இன்னும் ஸ்டில் இருக்காங்க. ரொம்ப ரேரா நம்ம பாக்குறோம். என்னோட குலதெய்வம் ஷேரோவாலிம்பாங்க. இங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச அம்பாள் இவங்க, துர்க்கை அம்மன் ஷேரோவாலிம்பாங்க. ஷேரோவாலின்னா நார்த், அது ஷேர்னா சிங்கம், அது மேல உட்கார்ந்து இருக்கிற அவதானே. எங்களுடைய இப்ப குலதெய்வம் ஐயனார் தான், என் வீட்டுக்காரரு. நான் அவங்க ஊர்ல வெறும் ஒரு பந்தல் போட்டு உட்கார வச்சு, எனக்கு போகும்போதெல்லாம் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்ன இப்போ குலதெய்வ கோயில கட்ட முடியாம இருக்காங்களே அப்படின்னு. அப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், இந்த கோயிலை கட்டிடலாம் நம்ம. ஏன்னா எனக்கு குலதெய்வத்தினுடைய அருமை தெரியும். அந்த குலதெய்வம் எல்லாம் நம்ம எல்லாம் இல்ல, அதை எடுத்து போட்டு செய்யணும் அப்படின்னு நான் முன்னெடுப்பு எடுத்தோடனே செய்யலாமே அப்படின்ற மாதிரி எல்லாரும் செஞ்சாங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொகை போட்டு பண்ணாங்க. நான் பெருந்தொகையாக கொடுத்து பகவானுக்கு தனி சன்னதி வச்சு, அங்க எல்லாம் அங்க பெரியாண்டிச்சி அம்மன் இருக்காங்க, மத்த கருப்பசாமி இருக்காங்க, எல்லாருக்குமே தனித்தனியாக. இது 20 வருஷமா இருக்குங்க. இது அணையா விளக்குங்களா? இது அணையா விளக்குங்க. இந்த தீபம் அது குலதெய்வத்துக்காக, அது ஒரு பூஜை, ரொம்ப பவர்ஃபுல் பூஜை. அந்த பூஜை பண்ணி நடக்காத விஷயமே கிடையாது. நிறைய பேருக்கு அந்த பூஜை சக்சஸ்ஃபுல் பூஜை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. வணக்கம். வணக்கம். நாயகி டிவி சார்பாக உங்களை வரவேற்கிறேன். ஓ, நன்றி. சிலது இந்த கமெண்ட் கவுளி அடிச்சு இது பண்ணிட்டு ரொம்ப அடிக்கிறாரு. அது எங்க இருப்பாருன்னு தெரியலீங்க. நானும் தேடி தேடி பாக்குறேன், கிடைக்கவே மாட்டேங்கிறாரு. கண்ணுல தெரிய மாட்டாரு அவரு.
ஆனா கவுளி சம்டைம்ஸ் வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாரு அவரு. ஆமா ஆமா. அது பண்ணும்போது நம்மள அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தமா? அப்படி சொல்றாங்க. கவுளி வந்து இருந்தா நல்லது, அதுவும் கண்ணுக்கு மறைஞ்சிருக்கும். முன்னோர்கள் வந்து இருப்பாங்க கவுளி ரூபமா அப்படின்றாங்க. இல்ல தெய்வத்துடைய அருட்கடாட்சம் இருக்கின்ற வீட்டுல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கவுளி. இன்னொன்னு வந்து நம்ம ஒண்ணு சொன்னோம்னா அது சத்தியம் அப்படின்ற மாதிரி அது சத்தம் போடுமா, அது உண்மை அது அப்படின்ற மாதிரி சத்தம் போடுமா. கவுளியோடைய சத்தம் அந்த அளவுக்கு ஒரு புனிதமான. இன்னைக்குதான் ரொம்ப என்னன்னு தெரியல அடிச்சிட்டே இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. அதனால வீட்டுல பள்ளி இருந்தா ஒரு பெரிய விஷயம் இல்ல. பள்ளின்றது வேற, கவுளின்றது வேற. கவுளி பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும், பெருசா, அதுவும் வெள்ளையா இருப்பாரு அவரு. வெள்ளையா இருப்பாரு. ஏன்னா அது லட்சுமியின் ஸ்வரூபமாக பாக்குறாங்க. பள்ளிக்கு கோயில் இருக்கே. ஆமா. அதனால நார்த் இந்தியால வரதராஜ பெருமாள் கோயில்ல கூட அந்த பள்ளி. ஆமா ஆமா. அது வந்து ஒரு விசேஷம் பாங்க பொதுவா அந்த கவுளி இருக்கிறது. நம்ம தெரிஞ்சு யாரும் அதை அடிச்சு கொள்ள மாட்டாங்க, யாருமே பண்ண மாட்டாங்க. அது தெரியாம ஆச்சுன்னா அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பிராயச்சித்தமா அதை கொண்டு போய் அழகா மண்ணில போட்டு மூடிடணும். நம்ம கொஞ்சம் பால் ஊத்தி மூடிட்டா நல்லதுதான். நம்ம வந்து பகவான்ட்ட அப்ப சொல்லிடணும் தெரியாம நடந்தது அப்படின்னு. அந்த அளவுக்கு அது நார்த் இந்தியன் ஸ்டேட்ல அந்த அளவுக்கு. ஆமாம்மா, ரொம்ப பள்ளிக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. மகாலட்சுமியின் ஸ்வரூபம் பாங்க அவங்க. அதனால திவாலி அன்னைக்கு கட்டாயம் பள்ளி எதிர்பார்ப்பாங்க. வருமா? சிலருக்கு வரும், சிலருக்கு வராம இருக்கலாம். அத பத்தி நான் கேட்டுக்கிட்டதுல யார்ட்டையுமே வந்து அது பர்டிகுலரா கேட்கல. அது வந்தா ரொம்ப நல்லதும், ரொம்ப நல்லது மகாலட்சுமியோட. ஏன்னா அவங்க அன்னைக்கு பண்றது மகாலட்சுமி பூஜை தானே. சோ அந்த மகாலட்சுமியோட அருட்கடாட்சம் கிடைச்சிருச்சு, இந்த வருஷம் ஃபுல்லா நல்லா இருப்போம் நம்ம அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. நல்லது, ரொம்ப சந்தோஷம். என்கிட்டயே கேட்பாங்க, என்ன இது தெற்கு பக்கம் வைக்க கூடாதுன்றாங்க, அந்த பக்கம் வைக்க கூடாதுன்றாங்க, நீங்க என்ன எல்லா பக்கமும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி குறை சொல்றவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. பாத்தீங்கன்னா இது தெற்கு சுவர், தெற்குல வந்து பொதுவா மாட்ட மாட்டாங்க அப்படிம்பாங்க பொதுவா, இல்லைங்களா? நம்ம ஒரு திறந்த வெளியா இருக்கும்போது, இப்ப இந்த ஹாலே இருக்கு, ஹால்ல இருக்கக்கூடிய நான் தெற்குல மாட்டினாதான் பிரச்சனை. இது வந்து ஒரு செவுரு கட்டிட்டு நம்ம அதுக்கு அடப்பு கொடுத்துட்டோம்ல, அடைச்சாச்சு இல்லைங்களா? இங்க எங்க தெற்கு இருக்கு உங்களுக்கு, இல்லைங்களா? இதுல வந்து இன்னொன்னு, கடவுளுக்கு திசை கிடையாதுங்க. அதாவது கடவுளை ரொம்ப வணங்குவேன், பட் ரொம்ப இதனை மூடத்தனமா எல்லாம் போக மாட்டேன், ரொம்ப தெளிவா இருப்பேன் அந்த விஷயத்தை. அதனால பாத்தீங்கன்னா கடவுளுக்கு எங்க திசை இருக்கு, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்றாங்க. அப்புறம் என்னத்தை நம்ம சொல்றது, தெற்குல வைக்க கூடாது வடக்குல வைக்க கூடாது. இன்னும் சொல்லணும்னா துர்க்கை அம்மன் பாத்தீங்கன்னா தெற்குலதான் அமர்ந்திருக்கிறா. துர்க்கை அம்மன் நிறைய கோயில்கள்ல பாருங்க தெற்குல அமர்ந்திருக்கா. நான் அதெல்லாம் பாக்குறது கிடையாது. இன்னொன்னு, நம்ம பூஜா ரூம் இல்ல செல்ஃப் அப்படின்னு இருக்கும்போது நம்ம தெற்கிலும் வைக்கலாம். ரூமே பூஜை ரூம் தான் அப்படிங்கிறது இல்லைங்க. இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பூஜை அறை இல்லைன்னு வெறுமனே ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து ஒரு செவருன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செவர்ல தான் எங்களுக்கு மாட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குங்க, பூஜை ரூம் தனியா இல்ல அப்படின்னு நினைக்கும் போது அவங்கதான் தெற்குல மாட்டுறது கொஞ்சம் யோசிக்கணுமே ஒழிய, மத்தபடி பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு இது கட்டிட்டோன்னு வைங்களேன், அதுல தெற்குல மாட்டலாம், அதெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. செல்ஃப் இருந்தாலும் தெற்குல வைக்கலாம். நல்ல பதில் தான். இது ரொம்ப காலமா இப்படி வச்சுட்டு இருக்கேன். சமீப காலத்துல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மாமியை பார்த்தேன், வயசானவங்க, என் தங்க வீட்டு பக்கத்துல இருக்காங்க. அப்போ அவங்க வீட்லயும் இதே மாதிரிதான் மாட்டி இருந்தாங்க தெற்கு பக்கம். நான் சும்மா தெரியாத மாதிரி கேட்டேன், மம்மி என்ன மாமி எல்லாரும் தெற்குல வந்து மாட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க, நீங்க என்ன மாட்டி இருக்கீங்க? அடி போடி பைத்தியக்காரி, நாலு சுவரை அடைச்சிட்டோன்னா அது என்ன தெற்கு வடக்கு, என்ன பகவான் எங்க இல்ல சொல்லு நீ அப்படின்னு சொன்னாங்க. இது விரதங்கள் அது போல பூஜை. நான் பாத்தீங்கன்னா நித்திய விரதம்னே சொல்லலாம். ஒரு பொழுதுதான் சாப்பிடுவேன் நான், ஒரு நாளைக்கு ஒரு பொழுதுதான். ஆமா, என்ன திட்டி திட்டி சாப்பிட வச்சாதான் உண்டு. அதே நம்ம என் உடம்பு ஏத்து. எப்போ சாப்பிடுவீங்க நீங்க அப்படி ஒரு பொழுது? 2 பொழுது சாப்பிட்டேன்னா காலம்பரம் வந்து ஒரு 11:30 மணி போல அந்த மாதிரி பசி எடுத்தா மட்டும் சாப்பிடுவேன், இல்லாட்டி காலையில கூட ஸ்கிப் பண்ணிடுவேன் அந்த டீ காஃபியோட. சாயந்தரம் சாப்பிடறதா இருந்தா இரவு சாப்பாடு எனக்கு ஒத்துக்கிறது இல்லைங்க. அந்த நாங்க வந்து சின்னதுல இருந்தே எங்களுக்கு அது பழகின காரணத்தினாலே கொஞ்ச காலம் வந்து நல்லா சாப்பிட்டேன். இடைப்பட்ட காலத்துல நைட் நேரத்துல சாப்பிட்டேன். இப்ப எல்லாம் என்ன ஆகுதுன்னா, எனக்கு மதிய உணவு சாப்பிட மாட்டேன். மதிய உணவையும் சாயந்தர உணவையும்
சேர்த்து சாயந்தர நேரத்துல சாப்பிட்டுறது ஒரு 5:30 மணி அந்த மாதிரி சாப்பிட்டு. பொதுவாகவே நார்த் இந்தியன்ஸ் வந்து 5:30க்கு அப்படி சாப்பிட்றாங்களா? அது அந்த காலத்துல இங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒளி கிடையாது, இப்போ கரண்ட் இருக்கு. அந்த காலத்துல இருட்டுல சாப்பிட்டா ஏதாவது வந்துரும், அப்புறம் வந்து ஒளி இந்த விளக்கேத்துல பூச்சி எல்லாம் விழுந்துரும், அந்த மாதிரி சாப்பிடக்கூடாதுன்றது ஒண்ணு. இன்னொன்னு மருத்துவ ரீதியாக பார்க்கும் பொழுது நமக்கு வந்து எவ்வளவு சீக்கிரம் சாப்பிடுறோமா இரவு உணவு அது ரொம்ப நல்லது. இரவு நேரத்துல பழம் சாப்பிட்டு அப்புறம் பால் சாப்பிட்டு தூங்கினா நம்ம ஹார்ட் அட்டாக் இப்போ வருது இல்லைங்க. இரவு சாப்பாடுனாலதான். ஆமா, இரவு சாப்பாடுனால தான். அது கட்டாயம் நான் சொல்லுவேன், அடிச்சு சொல்லுவேங்க. அதனால பிபி, சுகர், ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரவு உணவு தாமதமாக எடுத்து படுக்கக்கூடியவர்களுக்கு இது கட்டாயம் வரும். அதுல ஹெவியா எடுத்துப்பாங்க. அதுல ஹெவியா இன்னும் சொல்லணும்னா அந்த குடிச்சிட்டு மாமிசம் சாப்பிட்டு தூங்கினா ரொம்ப கஷ்டம். அது லேட்டா சாப்பிடும் போது, அது லேட்டு சாப்பிட்டு அப்படி தூங்கவே கூடாது. நம்ம உடல் உழைப்பு கொடுத்து தான் தூங்கணும் சாப்பிட்ட பின்னாடி. இவங்க வந்து 10 மணி 11 மணிக்கு சாப்பிட்டு அதுக்கப்புறம் 2 மணி நேரம் இடைவெளி இருக்கணும். 2 மணி நேரமா குறைஞ்சது இருக்கும்போது அப்போ அவங்க என்ன 1 மணிக்கு தூங்குவாங்களா? அதனால இரவு பொழுது உணவு வந்து ஒரு 7-8 சாப்பிட்றணும். 8 ரொம்ப அதிகம். 7 மணிக்குள்ள சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது 100 வயசு வாழணும்னு நினைக்கிறவங்க அது செய்யலாம், கட்டாயம் வாழலாங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்ட ஆயுட்காலம் 120 வயசு. 120 வயசு. ஆமா, நீங்க ஒவ்வொரு கிரகத்துடைய காலகட்டமும் எடுத்து பாருங்க, மொத்தமா சேர்த்தீங்கன்னா 120 வரும். அப்ப 120 வருஷம் வாழ்றவங்களும் இருக்காங்களே, இன்னும் ஸ்டில் இருக்காங்க. ரொம்ப ரேரா நம்ம பாக்குறோம். அப்போ நம்ம உடம்ப நம்மளே கெடுத்துக்கிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிறது தான் நோய் நொடி அந்த மாதிரி வருது. அதுக்குதான் அந்த விரதம் இருக்கிறதெல்லாம். நீங்க டெய்லியுமே விரதம் இருக்கேன். ஆமா, இருக்கீங்க. இல்ல இப்ப திட்டி 2 பொழுது சாப்பிடுறேன். அது காலையில பாத்தீங்கன்னா ஒரு 10-11 ஆயிருது. மதிய சாப்பாடும் இரவு சாப்பாடும் சேர்த்து ஒரு 5:30 மணி போல சாப்பிடுறேன். நடுவுல நொறுக்கு தீனி அதெல்லாம் கூட கிடையாது. பொதுவா ஆவியில வேக வச்சதுதான் நான் சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆவியில வேக வச்சது சாப்பிட்டா நான் ரொம்ப நல்லா இருக்கேன், கம்ஃபர்டபுளா இருக்கிறேன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அதே சமயத்துல மசாலா எல்லாம் சாப்பிட்டா ரொம்ப கஷ்டம். மசாலா என்ன சொல்லுவாங்க, அந்த பூண்டு, இஞ்சி, கரம் மசாலா அதெல்லாம் ரொம்ப போட்டா எனக்கு ஒத்துக்காது. நான் சாப்பிடுறது இல்ல. சாப்பிடுவேன், மிதமா இருந்தா சாப்பிடுவேன். கோயிலுக்கெல்லாம் எப்படி கோயில் தானுங்க. நாங்க கச்சேரி பண்ற இடம்லாம் கோயில் தான். நாங்க பார்க்காத கோயிலே கிடையாது. பெரும்பாலும் 35 வருஷமா கச்சேரி பண்றோம். 35 வருஷமா பார்க்காத கோயில்களே கிடையாது. எல்லா கோயில்களையும் பெரும்பாலும் நாங்க கச்சேரி பண்ணியிருக்கோம். அதாவது விரும்பி போகிற கோயில் அப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல காரியம் போவோம். என் பொண்ணுக்கு சீட் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும், இல்ல ஏதாவது ஒண்ணுன்னா பெரிய பொண்ணு அவ குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு சொல்லிடுவேன் கட்டாயம். எல்லாத்துட்டையும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதாங்க, எந்த கோயில எந்த சாமி கும்பிடுறீங்களோ இல்லையோ குலதெய்வத்தை நீங்க கும்பிடுங்க போதும்ட்டுருவேன். அது அவங்க வந்து நம்ம ஜீன்ஸ்ல இருக்காங்க. இன்னொன்னு பகவானே பாத்தீங்கன்னா அது படிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஸ்பிரிச்சுவல். மற்ற தெய்வங்கள் எல்லாம் வந்து வர்றதே சிவன் வரணும்னா கூட குலதெய்வத்துக்கு மரியாதை உண்டுன்னா தான் சிவனே உள்ள வருவாரு. அது அவரே சொன்னதாக வேத புராண கால நூல்கள்ல இருக்கு. குலதெய்வம் நீ வணங்கினால், உன் வீட்டில் வணங்கினால், முன்னோர்களையும் வணங்கினால் மட்டும்தான் நான் வருவேன் எல்லா பகவானும் சொல்றாங்க. எனக்கு தெரியல, நானா எதேச்சியா சொன்னேன். ஒரு சமயம் வந்து எனக்கு இந்த பெரியவாவுடைய புக்கு படிக்கக்கூடிய இது கிடையாது, அவரும் அதே சொல்லியிருந்தாரு. எனக்கு ரொம்ப கோயின்சிடன்ஸ் ஆச்சு. என்ன இது குலதெய்வம்ங்கிறது எல்லாருமே வந்து எனக்கு தெரியாது. அது வாயில எப்பவுமே அதுதான் வரும். யார் என்ன பார்த்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க குலதெய்வத்தை கும்பிடுங்க, அப்ப எல்லா தெய்வமும் தானா வந்துடும் அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்லுவேன். அவர் எழுதின புத்தகத்தை படிக்கும்போது பார்க்கும்போது அதே பாயிண்ட் சொல்லியிருக்காரு. எப்படி வந்தது இது? எனக்கு ரொம்ப ஆச்சரியம். பரவாயில்லையே, நம்ம நல்லாதான், நான் சரியாதான் சொல்லியிருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டுச்சுங்க. உங்களோட குலதெய்வம்? என்னோட குலதெய்வம் வந்து ஷேரோவாலிம்பாங்க. சிங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச அம்பாள் இவங்க. துர்கை அம்மன் ஷேரோவாலிம்பாங்க. ஷேரோவாலின்னா நார்த், அது ஷேர்னா சிங்கம், அது மேல உட்கார்ந்துருக்கிறவ அவதானே. எனக்கு அதனால குலதெய்வம்ன்ற காரணத்தினால எனக்கு இவங்களை பிடிக்கும்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எங்களுடைய இப்ப குலதெய்வம் வந்து ஐயனார் தான், என் வீட்டுக்காரு. அதனால பாத்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு எந்த கோயிலுக்கு போறோமோ இல்லையோ குலதெய்வத்துக்கு மட்டும் போய் அந்த கரெக்டா வஸ்திரம் எடுத்துட்டு போறது. எந்த ஊர்ல இருக்காங்க? அவங்க ஊர்ல தான், புஷ்பவனத்திலேயே இருக்காரு. அது இந்த கோயில் பாத்தீங்கன்னா ஏதோ போட்டோ இருக்கா? இங்க வச்சிருக்குங்க. நான் தான் இந்த இது ஏற்பாடு பண்ண சொன்னேன் என் வீட்டுக்கார்ட்ட.
நீங்க பண்ணுங்க, அது எனக்கு போட்டோ வச்சுக்கலாம் அப்படி. அந்த குலதெய்வம் பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, அவங்க ஊர்ல வெறும் ஒரு பந்தல் போட்டு உட்கார வச்சிருந்தாங்க. எனக்கு போகும்போதெல்லாம் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்ன இப்ப ஒரு குலதெய்வ கோயில கட்ட முடியாம இருக்காங்களே அப்படின்னு, யாரும் அந்த முன்னெடுப்பு எடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. அப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், இந்த கோயிலை வந்து கட்டிடலாம், நம்ம இடம் தான் இருக்கே கட்டிடலாம், அதுக்கு நான் வந்து இதை ஆரம்பிக்கிறேன்னு ஒரு தொகை குறிப்பிட்ட அளவுக்கு கொடுத்தேன். ஆமா, என் கணவர் கூட சொல்லல. ஏன்னா எனக்கு குலதெய்வத்தினுடைய அருமை தெரியும். அந்த குலதெய்வம் இல்லைன்னு நம்ம எல்லாம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அவங்களுடைய அனுகிரகம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஏன்னா என் கணவர் ஒரு குழந்தை மாதிரி, அவருக்கு வந்து நான் இது செய்யணும் செய்வாரு. ஆனா தானா வந்து அவருக்கு வந்து நிறைய அட்வான்ஸ்டா நிறைய எலக்ட்ரிக்கல் விஷயம் மற்றதெல்லாம் தெரியுமே ஒழிய, இந்த ஸ்பிரிச்சுவலி பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு, இப்போ அதை எடுத்து போட்டு செய்யணும் அப்படின்னு நான் முன்னெடுப்பு எடுத்தோடனே செய்யலாமே அப்படின்ற மாதிரி எல்லாரும் செஞ்சாங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொகை போட்டு பண்ணாங்க. நான் பெருந்தொகையாக கொடுத்து இன்னைக்கு கோவில்ல குலதெய்வம் பெரிய அளவுல கட்டிட்டீங்களா? நல்லா பகவானுக்கு தனி சன்னதி வச்சு, அங்க எல்லாம் அங்க பெரியாண்டிச்சி அம்மன் இருக்காங்க, மத்த கருப்பசாமி இருக்காங்க, எல்லாருக்குமே தனித்தனியாக போட்டு கட்டியிருக்காங்க. நல்லா சூப்பர், ரொம்ப நல்ல. ஆமா ஆமா, நம்ம விஷயம் தெரிஞ்சும் அப்படி இருக்க கூடாது இல்லையா? விஷயம் தெரியலன்னா பரவாயில்ல, தெரிந்த பின்னாடி வந்து அப்படி இருக்கிறது நல்லா இல்ல. ராதையும் கிருஷ்ணரும் இதுல பார்க்க ரொம்ப அழகா இருந்தாங்க. இது நிறைய பேர் சொல்றாங்க குழல் ஊதுற மாதிரி வச்சா ஊதி போயிரும் அப்படின்றது. அதெல்லாம் கிடையாது. எது ஊதி போகும்னா, அவர் ஊதுற குழல்ல தீயவைகள் எல்லாம் நம்மை விட்டு போயிரும். அதுதான் தப்பா எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குபேரர் சிலை எல்லாமே பாத்தீங்கன்னா சிலையும் இருக்கும், என்கிட்ட போட்டோவும் இருக்கும். அடுத்தது வந்து அஷ்டலட்சுமி இருப்பாங்க, அன்னபூரணி இருந்தாங்கன்னா வீட்டுல எந்த குறவும் இருக்காதும்பாங்க. சிவன் அவங்க தான் லோக மாதா பிதா, அதனால அவங்க சமயபுரத்தம்மா. அது சத்யநாராயண், எப்பவுமே சத்யநாராயண் பூஜை நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம எதுக்கு வீடு கிரக பிரவேசம் பண்ணணும்னா கூட சத்யநாராயண் பூஜை அந்த போட்டோ இல்லாம இருக்கக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் காது குத்தல்னா கூட சத்யநாராயண் பூஜை வைப்பாங்க, இல்ல பேர் வைக்கணும்னா கூட சத்யநாராயண் பூஜை வைப்பாங்க. அந்த மாதிரி நார்த் இந்தியால சத்யநாராயண் பூஜை இல்லாத ஒரு இது இல்லை.